நான் உங்கள் ஓட்டுக்கானவனே அல்ல. இது என் தலைவன் மேல சத்தியம். நான் உங்கள் நாட்டுக்கானவன், இந்த நாட்டுக்கானவன். நான் உங்கள் வாக்குக்கானவன் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவன். எனக்கும் பின்னே அவனுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கானவன். எனக்கு ஓட்டு கேட்க தெரியாதா? இவர்களைப் போல நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் இலவசமாக தருவேன் என்று சொல்ல தெரியாதா? வீட்டுக்கு வீடு செல்போன், உங்களுக்கு பிடித்த எண்கள், எல்லாருக்கும் சிம் கார்டு இலவசம், மாசம் மாசம் நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அது கட்டணம் இலவசம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டை வாங்கி வர தெரியாதா? யார் வந்திருக்காள்? வந்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். என் தம்பி படித்தானே, எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை. வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுவதற்கு நான் என் மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று வரவில்லை. இந்த நிலத்தில் இருக்கிற இந்த நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று வந்தவன். நான் என் மக்களின் குறை கேட்க வந்தவன் அல்ல, அந்த குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்தவன். நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று வேளாண்மையை விட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளம் போடுவதற்கு மத்திய அரசு எங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு நிதி அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் 100 நாள் வேலை திட்டத்திற்கு எதிரானவன் என்று கற்பிக்கிறார்கள், குறிப்பாக கம்யூனிஸ்ட உறவுகள், தோழர்கள். இல்லை, நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் இங்கே கூடியிருக்கிற என்னுடைய சொந்தங்கள் யோசியுங்கள். நீங்கள் நட்டு வைத்த மரங்கள் எத்தனை? நீங்கள் வெட்டி தூர்வாரிய குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் எத்தனை? நீங்கள் சீரமைத்த சாலைகள் எத்தனை? ஏதாவது ஒன்று. இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருந்தால் கூட என் பூமி தாய் பச்சை போர்வையால் போர்த்தப்பட்டிருப்பார். ஏன் செய்யல? சோம்பி உட்கார்ந்து இருப்பதற்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு நாடு உலகத்தில் வாழ்ந்தது வரலாறு என்று எனக்கு ஒரு செய்தி சொல்லுங்க. ஒரே ஒரு செய்தி. அறிவார்ந்த பெருமக்களே, மனிதனின் அறிவாற்றல், மனிதனின் உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடுதான் வாழும், வளரும். சோம்பி உட்கார், உனக்கு காசுன்னா இது மாதிரி உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன், மூளை என்ற உறுப்பில்லாதவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தா கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். யார் செய்வார்? இவர்கள் உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிறது. வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்களில் வேலை செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள். நானே சான்று. 2 ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுவடை செய்த மகன் இன்றைக்கு 1 ஏக்கர் நிலத்தை 7 நாட்களில் அறுவடை செய்கிறோம். காரணம், ஆட்கள் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.